எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையில இருந்து வந்திருக்கிற 3 மிக முக்கியமான பிரேக் நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம். கிரிக்கெட் அப்டேட் முதல் நாட்டு நடப்பு வரை என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு முழுசா பார்க்க போறோம். முதலாவது செய்தி, நம்ம இலங்கை அரசாங்கம் சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்காக ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாங்க. இந்தியா, லண்டன், அமெரிக்கான்னு உலகத்தோட 40 முக்கிய நாடுகளுக்கு விசா கட்டணம் இல்லாத இலவச விசா திட்டத்தை அறிவித்திருக்கிறாங்க. இதனால இந்த மே மாத இறுதிக்குள் மட்டும் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கு. அடுத்ததாக நம்ம மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய செய்தி, இலங்கை மத்திய வங்கி அவர்களோட வட்டி விகிதத்தை திடீரென 8.75 வீதமாக உயர்த்தி இருக்கிறாங்க. உலக நாடுகளில் நடக்கும் பதட்டத்தால் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து நம்ம நாட்டில் திரும்பவும் விலைவாசி அதிகரிக்கலாமல் தடுப்பதற்காகத்தான் மத்திய வங்கி இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. கடைசியாக நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்காக ஒரு சூப்பர் அப்டேட். நம்ம இலங்கை கிரிக்கெட் அணி இப்போது இங்கிலாந்துக்கு சுற்றுலா பயணம் போகிறதுக்காக பயிற்சிகள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதோட ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற லங்கா பிரீமியர் லீக் T20 போட்டிகள் வார ஜூலை 1 ஆரம்பிக்க போகுது. இதுக்கான வீரர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு வந்த இந்த முக்கியமான 3 செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.